வருகின்ற 11ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை 200வது தொகுதி சென்னைக்கு வர இருக்கிறது. இன்னைக்கு 183 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். 200வது தொகுதி சென்னையிலே நடக்கும். பிப்ரவரி 11ஆம் தேதி சாயந்தரம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் சென்னையிலே பங்கேற்பார்கள். அது சம்பந்தமான செய்திக்குறிப்பை தனியாக கொடுக்குறோம், எந்த தொகுதி எந்த இடத்துல நடக்கும். 234வது தொகுதி கடைசி தொகுதி, அதனுடைய நிகழ்வு பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25ஆம் தேதி பங்கேற்கின்றார். பிப்ரவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சுமார் 3 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் அதற்கென்று தனியாக ஒரு கிரவுண்டை தயார் பண்ணியிருக்கோம். 530 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டில் நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா அங்கே நடக்கும். 5 லட்சம் இருக்கை தமிழகத்தில் இதுவரைக்கும் 1,25,000 இருக்கை தான் போட்டிருக்காங்க. 5 லட்சம் இருக்கை, 10 லட்சம் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய எண் மண் எண் மக்கள் நிறைவு விழா 530 ஏக்கரில் பல்லடத்தில் நடக்கும். பிரதமர் அவர்கள் வருகின்றார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறிப்பாக எலெக்ஷனுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். தமிழக மக்களும் தயாராக இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய எழுச்சியான ஒரு மாநாடாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாநாட்டிற்கு அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே ஏற்பாட்டில் இறங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். மற்றபடி பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப நேரமாக காத்திருக்கீங்க. நேராக கேள்வி ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் எல்லா இடமே பார்த்தோம். பிரதமர் அவர்கள் சென்னைக்கு 3 முறை வந்திருக்காங்க, திருச்சிக்கு 1 முறை வந்திருக்காங்க, திண்டுக்கல் பகுதிக்கு வந்திருக்காங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்தின் பொழுது தென் தமிழகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் பகுதிக்கு பிரதமர் அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக வரல. கோவை பகுதிக்கு 2.5 ஆண்டுகளாக பிரதமருடைய வருகை, அரசு நிகழ்ச்சி அங்கே நடக்கலை. ஸோ சென்னை தான் லாஜிக்கலாக முடிச்சா இங்கே வைக்கலாம்னு தான் யோசிச்சோங்கன்னா, ஆனால் சென்னைக்கு பிரதமர் 3 முறை வந்திருப்பதால் பிரதமர் செல்லாத ஒரு புதிய பகுதிக்கு பிரதமரை அழைக்க வேண்டும் என்று கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய யோசனை. அதன்படி நமக்கு அவ்வளோ இடம் வேணுங்கன்னா, ஏன்னா பார்க்கிங்கே உங்களுக்கு 300 ஏக்கர் தேவைப்படுது, மாநாட்டு பந்தலுக்கு 100 ஏக்கர் தேவைப்படுது, பிரதமருடைய ஹெலிகாப்டர் லேண்டிங் ஜோன் 25 ஏக்கர் தேவைப்படுது, மற்றபடி டாய்லெட்டு, உணவு, இதுக்கெல்லாம் இன்னொரு 70 ஏக்கர் தேவைப்படும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய இடம், குறிப்பாக 5-6 பேர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தையெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக வந்தார். அதனால்தான் பல்லடம் பக்கத்தில் மாதாப்பூர் அப்படிங்கிற பஞ்சாயத்து லிமிட்டில் இவ்வளவு பெரிய இடம் நமக்கு கிடைத்திருக்கு. அதை நிரவி சமன் செய்து அங்கே மாநாட்டு பந்தல் போட இருக்கு.